சொத்து போடுங்கம்மா பசி தாங்களே. இலைய போடுங்க. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். சாதத்தை போடுங்கம்மா. போடுங்க. ஏன் தங்கச்சி ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? சாப்பிட்டியா இல்லையா? ஏன் தங்கச்சி இவ்வளோ கோவமா இருக்க? என்னாச்சு தங்கச்சி? ஆனா அம்மா கிட்ட நான் சிக்கன் வாங்கும் போதே சொன்னேன், சிக்கன் குழம்பு மட்டும் வைக்காதீங்க, கூடவே சிக்கன் 65 செய்யுங்கன்னு சொன்னேன். ஆனா அம்மா சிக்கன் 65 செய்யலனா நான் சிக்கன் 65 இருந்தா சாப்பிடுவேன், இல்லனா சாப்பிடவே மாட்டேன். தங்கச்சி உனக்கு இதான் பிரச்சனையா? நீ ஒன்றும் கவலையப்படாத. அம்மா செஞ்ச குழம்பு சிக்கன் வச்சு உனக்கு 65 செஞ்சு தரேன். எப்படின்னா தங்கச்சி அதெல்லாம் எனக்கு சப்போமேட்டு சால்ட் வாட்டர். இப்போ எப்படி செஞ்சு தரேன்னு மட்டும் பாரு. அம்மா செஞ்ச குழம்புல இருந்து சிக்கனை மட்டும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டு சிக்கன் மேலே உள்ள மசாலா எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த சிக்கனுக்கு மேலே லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு, காரத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, லைட்டாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பெசன்னு பிசைச்சு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா அவ்வளோதான் வெறித்தனமா சிக்கன் 65 நேரம் எடுத்து போய் நம்ம தங்கச்சி கையில் கொடுத்துட்டேன். தங்கச்சி இந்த 65 சிக்கன் குழம்பு.